அதிமுக விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் இன்று முடிவை அறிவிக்க வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை நாள சபாநாயகர் முடிவை அறிவிக்கவில்லை. நாளை அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நிலவரம் பாஸ்கர்? தகுதி நீக்கம் தொடர்பாக கொடுத்த கடிதம் திரும்பப் பெறப்பட்டுள்ளதால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தங்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். நேற்று சபாநாயகர் அதற்கான முடிவை இன்று அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். பக்ரீத் அரசு விடுமுறை காரணமாக சட்டப்பேரவைக்கு அவருடைய அறைக்கு இன்று சபாநாயகர் வருகை தரவில்லை. இதன் காரணமாக முடிவை என்று அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இன்று அறிவிக்கப்பட முழுவதுமாக வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தின் காரணமாகத்தான் சட்டப்பேரவையில் மே 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதிமுக எம்எல்ஏக்கள் இருதரப்பாக பிரிந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் 22 பேர் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு 25 பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இந்த நிலையில தான் சபாநாயகரை சந்தித்து இரு தரப்பினரும் தங்களுக்கான சட்டமன்ற குழு தலைவரையும் குரடாவையும் நியமிக்க வேண்டும் என்ற கடிதத்தையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடிதம் வழங்கியது. அதே போல எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பும் எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்தாங்க. இதன் காரணமாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் கடிதமாக கொடுக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக பார்க்கும்போது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 47 இருந்தது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததன் காரணமாக 43 குறைந்திருக்கிறது. இரண்டு தரப்பும் ஒன்றிணைந்து இதன் காரணமாக அதிமுகவுல பிளவு எதுவும் இல்லை, ஒன்றுபட்டு செயல்படுகிறோம், அணியாக நாங்கள் செயல்படவில்லை அப்படிங்கிறத சபாநாயகரிடம் நேரில் தெரிவித்திருக்கார்கள். கடித வாயிலாகவும் தெரிவித்திருக்காங்க. இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் தான் சபாநாயகர் இருந்தார். நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுத்து இன்று அந்த முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த வகையில பார்க்கும்போது இன்று அறிவிப்பு வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. சபாநாயகர் வருகை தராத காரணமாக இன்று அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பில்லை. இதன் காரணமாக நாளை அந்த முடிவை அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தகுதி நீக்கம் தொடர்பாக கொடுத்த கடிதங்கள் திரும்ப பெறப்பட்டதன் காரணமாக ஒரு 21 சட்டமன்ற உறுப்பினருடைய மீதான அந்த நடவடிக்கை என்னவாக இருக்கிறது, அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிற பட்சத்தில் மன்னித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறது இல்லையா, அல்லது கட்சித்தாவல் தடத்தின் கீழே கொடுக்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதற்கான முடிவு நாளை இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சபாநாயகர் ஜெயசிடி பிரபாகர் இன்று தலைமை செயலகம் வராத காரணத்தால் அதிமுக விவகாரம் தொடர்பாக இன்று அவர் முடிவை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.